நாங்க மட்டும் எப்படி ஆட்டோ ஓட்டுநரா இருப்போம்? சிவகுமார்னு சென்னையை சேர்ந்த ஒரு நேயர் கேட்கிறாரு. உங்க பிரச்சனை சொல்லுங்க சிவகுமார். சார் வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. சரி. சென்ட்ரல்ல இருந்து வெளியே வந்து வெஹிக்கிள் புக் பண்றேன் சார். ஆட்டோ புக் பண்ணா அடுத்த நிமிஷமே ஆட்டோ கேக்குறாங்க 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி எனக்கு பீக் ஹவர்ஸ், நான் இதுல ஆதிபுரம் தான் போகணும். எனக்கு 200 காமிக்குது பில்லு, எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் கேக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து கேட்கறது எல்லா ஆப்லயும் இருக்கு, இப்போ நேரடியாகவும் இருக்கு. நம்ம பேசுறது ஒண்ணு, அங்க இறங்குற இடத்துல வாங்குறது ஒண்ணு, அந்த இடத்துல ஒரு மோதல் வாக்குவாதம் நடக்குது வந்து வெளியே எங்கேயும் புக் பண்ணா அமௌண்ட் கம்மியா இருக்குங்க. நான் சென்ட்ரல்ல இருந்து வெளியே வரேன், அதுல வந்து எனக்கு அதிகமா தான் பீக் ஹவர்ஸ் சொல்லிட்டு எனக்கு அமௌண்ட் அதிகமா தான் காமிக்கிறாங்க. அது இல்லாம தனியா எக்ஸ்ட்ராவா 50 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா அந்த டிப்ஸ் கேட்கறாங்க. ஓகே ஓகே சிவகுமார், உங்க கேள்வி புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்கு ஜாகிரூஷன் பதில் சொல்லுவார். சொல்லுங்க சார். என்ன கேட்குறாங்க? 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. பொதுவா அந்த 50 ரூபா 100 ரூபா இடத்தை பொறுத்து இன்னைக்கு ஓலா ஊபர்ல புக் பண்ணும்போது கேட்குறாங்க, நாளைக்கும் கேட்பாங்க. ஏன்னா எங்களுக்கு அங்கே கமிஷன் பிரச்சனை இருக்கு, அதை எங்களால் சரி பண்ண முடியாது. நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தால் அதில் புக் பண்ணுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு போற கட்டணத்துக்கு பில் வேணும் அப்படின்னா டாக்ஸி நம்ம யாத்திரையில் புக் பண்ணுங்க. நாங்கள் 1ஆம் தேதியிலேருந்து சப்போர்ட் பண்றோம், உங்களுக்கு வண்டி கரெக்டாக கிடைக்கும், அதுல வரக்கூடிய பில் தொகைக்கு பில்லு கரெக்டா கிடைக்கும். சரிங்களா? சிறப்பான முறையில் நீங்க சவாரி பண்ணுங்க, நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஓகே ஜாகிரூஷன் சார், நிறைவா இந்த நிகழ்வோட கேள்வி, இந்த சிறப்பு வாதத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களாலே அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்பதற்கு அந்த மீட்டர் கட்டணங்களை முறைப்படுத்தவில்லை என்று நீங்கள் ஒரு காரணம் சொல்லிட்டீங்க. ஆனால் பொதுவாக அந்த முறைப்படுத்தப்பட்ட கட்டணங்களை வந்து ஆட்டோ ஓட்டுநர்களும் மற்றும் இந்த டாக்ஸி டிரைவர்களும் வசூலிப்பார்களா, அதற்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவ்வாறு தவறான முறையில் வந்து இந்த கட்டணத்தை பேரம் பேசும் ஓட்டுநர்கள் மீது இந்த ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக அவங்களுக்கு அறிவுறுத்தல், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நிறைவாக அந்த கருத்தை சொல்லுங்க சார். சார், நிறைவாக அரசு ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைத்தால் அந்த கட்டணத்தை 100% வசூல் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு கூடுதல் கட்டணங்களை கேட்டாங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் அன்னைக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஆன்லைன்ல பில் இருக்கு, நீங்க பில்ல கொடுத்தீங்கன்னா அதை வச்சு புகார் வச்சு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போயிருக்காங்க, கட்டணம் அரசு நிர்ணயித்ததோட நிறுவனங்கள் கம்மியா போட்டிருக்கா, இல்ல ஓட்டுநர் அதை விட கூடுதலா கேட்டிருக்காரு, நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். அதை செய்யுங்க. அதை தாண்டி அக்ரிகேட்டர் கால் டாக்ஸிக்கு இது வரைக்கும் கட்டணங்களே நிர்ணயம் செய்யல. அக்ரிகேட்டர் சட்டத்தை கொண்டு வாங்க. தொழிற்சங்க கூட்டமைப்புகள்ல எல்லாருமே ஆல்ரெடி அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பேச்சுவார்த்தை நடத்தி கால் டாக்ஸிகளுக்கும் கட்டணத்தை நிர்ணயம் செய்யுங்க. அதுதான் நாங்களும் விருப்பப்படுறோம். அந்த கட்டணத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இருக்கும். இன்றைக்கும் எங்களுடைய சங்கங்கள்ல மாதாந்திர கூட்டங்களை கூட்டி ஓட்டுநர்களிடம் நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், யூனிஃபார்ம் போடணும், வண்டிக்கு எப்சி கரெக்டா பண்ணிருக்கணும், பர்மிட் கரெக்டா வச்சிருக்கணும், இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி இன்றைக்கும் நாங்க அறிவார்ந்த சமுதாயமாக எங்களுடைய ஓட்டுநர் சமுதாயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஜிஹெச்லயோ இல்ல எக்மோர்லயோ ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில ரத்தம் வேணும்னு கேட்டா வந்து கொடுக்கக்கூடியதுல 10ல் 5 பேரா ஆட்டோ ஓட்டுநராவோ கால் டாக்ஸி ஓட்டுநராவோ தான் இருக்கிறான். அந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்க தயார்படுத்தி வச்சிருக்கோம். ஒரு காலத்துல இருந்தது ஏதோ என்னாலும் பேசிடுவாங்க ஆட்டோ ஓட்டுநர்னா, ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ரத்தம் வேணும்னா 10ல் 5 பேர் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அறிவார்ந்த சமுதாயமா மாத்திரக்கூடிய நாங்க மாத்தி கொடுங்க கட்டணத்தை. தமிழக அரசு நாங்க இருகரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னன்னா ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாத்தி கொடுங்க. முதல்வர் அவர்கள்ட்ட மாத்தி கொடுங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ணா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம்.